நம்ம என்ன பண்ண போறோம்னா எக் உடைச்சு ஊத்திக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நாம இப்போ ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நாம இப்போ தோசை சுட போறோம். சோ அதுக்கு நம்ம பேன்ல தோசை மாவு இந்த மாதிரி போட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்பவுமே தோசை பண்ற மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எக்க அதுக்கு மேல ஊத்தலாம். நெக்ஸ்ட் நம்ம பேனை இந்த மாதிரி வச்சு எல்லா இடத்துலயும் ஈவனா எக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம காரமாக இருக்க வேண்டி கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் இந்த மாதிரி அப்படியே தூவி விடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமாட்டு நம்ம மரிச்சு போட்டுக்கலாம். மரிச்சு போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்டைம்ஸ் தோசை பிஞ்சு வந்துடும். ஓகே, இப்போ கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாம இத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. சுவையான எக் தோசை. நீங்களும் மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா மறக்காம எங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you. Bye.